ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறேங்க. 22ஆந்தேதி நேற்று என் ஃப்ரெண்டு இறந்துட்டாப்புல. அவர் தான் இவர். எம்டிசியில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்ல கேரக்டர். ஆனால் ட்ரிங்க்ஸால் ஜாண்டிஸ் இறந்துட்டாப்புல. குடிக்கிறதால மட்டும் ஒருத்தன் கெட்டவனா ஆகிட முடியாதுங்க. ஆனால் குழந்த மாதிரி. இந்த கெட்டது ஏன் நடந்துச்சுன்னா, பொண்டாட்டி கூட வாழலை. பொண்டாட்டி கூட வாழ்ந்துருந்தால் ஒரு பிடிப்பு வந்திருக்கும். குடிச்சே நாஸ்தி ஆனான். அவன் லைஃப் அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான். சுரேஷ், என்னடா பாவம் பண்ண? நீ குடிச்சு இதை எவ்வளோ நான் ட்ரை பண்ணிட்டேன்டா. உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா. உன் லைஃப்பை நீயே கெடுத்துக்கினியடா சுரேஷ். ஏன்டா சொல்லு. ஆனால் இப்போ நீ நிம்மதியாக இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன்டா. யாரோட பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போயிட்டல்ல. எங்களை அழுவ விட்டுட்டு நீ நிம்மதியாக போயிட்டல்ல. என் அம்மா ரீனா தான் எல்லாம், எனக்கு என் உசுறு ரீனா அப்படின்னியடா. எல்லாத்துலேயும் என்ன தானடா முன்னாடி நிற்க வச்சேன். இப்போ சாவுலேயும் என்னை முன்னாடி நிற்க வச்சிட்டியடா. ஏன்டா அவ்வளோ பிடிக்குமாடா அவன் ரீனாவை இப்படி இது பண்ணிட்டியடா. நிஜமாலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குடா. நீ பிரிஞ்சது என்னால் தாங்க முடியல. நிஜமாலே எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தானடா. உன் லைஃப் எப்படி கெடுத்துக்கிட்டிய. எவ்வளோ பேர் உனக்காக அழுதுட்ருக்காங்க தெரியுமா. ஷீபாக்கா எப்படி அழுகுறாங்க தெரியுமா. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையாடா. ஒழுங்காக வாழ்ந்துருந்த அப்பாவோட கவர்மெண்ட் ஜாப் உனக்கு கிடச்சி அது நல்லபடியாக வாழ்ந்துருந்தீன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோண்டா. எப்படி குடிச்சு உன்னையும் நீ கெடுத்துக்கிட்டியடா. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் அந்த பொண்ணும் தான் நான் சொல்லுவேன். ஒழுங்காக வாழ்ந்துருந்துச்சு, குழந்தைங்கள காமிச்சு இது பண்ணி குழந்தைங்கள வச்சு அது அவனை மாற்றிருந்துச்சுன்னா நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே அவனுக்கு இல்லைன்ற அந்த வெறுத்தியில் தாங்க ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் செத்து அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லது மட்டும்தாங்க செஞ்சுருக்கான். என் ஃப்ரெண்டு யாருக்கும் கெடுதல் செஞ்சதே இல்லைங்க. அவன் நல்லது மட்டும்தாங்க செய்வான். எல்லாத்துக்குமே அந்த தெருவு, அந்த டீப்பு சத்தத்தை எல்லாத்துக்குமே சுரேஷை ரொம்ப பிடிக்கும். சுரேஷ்னால் அவ்வளோ இஷ்டம். ஆனால் ஏங்க அவங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கு கொண்டு பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் பிள்ளைங்கள நான் சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொல்லிச்சு, அத்தை எனக்கு ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா நல்லபடியாக குடிக்காமல் இருந்தால் நாங்கள் எங்கள் அப்பா கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன்ட்டு அந்த பிள்ளைங்க ரெண்டும், அந்த பச்சை பிள்ளைங்க ரெண்டுங்களுமே என்கிட்ட சொல்லிச்சுங்க. ஆத்மா சாந்தி ஆடிட்டோம் சுரேஷ் உனக்கு.